வணக்கம், வெல்கம் டு education.work. இன்னைக்கு நம்ம இந்த basket weave stitch எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம பேபி பிளாங்கெட் யூஸ் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போய் இந்த ஸ்டிச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். basket weave stitch பண்றதுக்கு நமக்கு வந்து 8ஓட மல்டிப்ளிகேஷனும் ப்ளஸ் 2 ஸ்டிச்சஸ் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிப் நாட் போடணும். அப்புறமா செயின் ஸ்டிச் நூலை சுற்றி இதோடைய வெளியே 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 plus 2 stitch பண்ணணும் 1 2 இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ செயின் 2 ஸ்டிச் போடணும் 1 2 இப்போ வந்து நீடில் என்ன 4th ஸ்டிச்சில் 1 2 3 4 4 ஸ்டிச்சில் 1 டபுள் crochet பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொரு டபுள் crochet பண்ணணும். நான் இந்த ரோ ஃபுல்லாக டபுள் crochet பண்ணிட்டு பண்ணுறேன். வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ரோ பண்ணுறதுக்கு செயின் 2 1 2 இப்போ வந்து ஃப்ரண்ட் ஃபர்ஸ்ட் டபுள் crochet பண்ணுறோம். அதுக்கு நீடில் நூலை சுற்றி இந்த ஸ்டிச்சு அது உள்ளேருந்து எடுக்கணும். உள்ளேருந்து நீடில் எடுத்து நூலை வெளியே எடுத்து முதல்ல ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 லூப் வழியாக எடுக்கணும். இதில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet இது மாதிரி நம்ம 4 போடணும். எடுத்து மறுபடியும் நூல் வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக அதுக்கப்புறம் அடுத்த 2 லூப் 2 3 4 அப்போ அதில் 4 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம வந்து பேக் போஸ்ட் டபுள் crochet பண்ணணும். அதுக்கு நீடில் நூல் எப்படி சுற்றி இந்த அடுத்த ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட்டுக்கு நம்ம எப்படி எடுத்துருக்கோம், பேக் போஸ்ட்டுக்கு பின்னாடி இருந்து எடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக நூல் வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த 2 லூப் வழியாக நூல் வெளியே எடுக்கணும். 1 அடுத்த ஸ்டிச்சில் இப்போ வந்து ஒரு பேக் போஸ்ட் டபுள் crochet பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பேக் போஸ்ட் டபுள் crochet பண்ணுறதுக்கு நூலை நீடில் சுற்றி பின்னாடி ஸ்டிச்சுக்கு பின்னாடி வழி நீடில் எடுத்து நூலை வெளியே எடுக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 லூப் வழி அதுக்கப்புறம் செகண்ட் லூப் அடுத்து தேர்ட் ஸ்டிச் பேக் போஸ்ட் டபுள் crochet. ஓகே இப்போ 3 ஸ்டிச் ஆச்சு. அடுத்து இன்னொரு ஸ்டிச் 4 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் crochet. இந்த மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பேக் போஸ்ட் இப்போ வந்து 4 ஸ்டிச் வந்து பேக் போஸ்ட் டபுள் crochet பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet பேக் போஸ்ட் டபுள் crochet மாறி மாறி பண்ணணும். 4 டைம்ஸ் ஃபஸ்ட்டு 4 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet அதுக்கப்புறம் 4 பேக் போஸ்ட் டபுள் crochet இந்த மாதிரி பண்ணணும். அடுத்த 4 ஸ்டிச்சில் front post crochet.
2 3 4 4 front post double crochet பண்ணியாச்சு. அடுத்து 4 back post double crochet. 1 2 3 4 அடுத்து 4 front post double crochet. 1 2 3 4 அடுத்து 4 back post double crochet. 1 2 3 4 first ஒரு chain 2 stitch பண்ணிருப்போம்ல அதுல வந்து 1/2 double crochet. இப்போ நம்ம செகண்ட் ரோ finish பண்ணிட்டோம். இதுதான் வந்து front post double crochet வந்து back post double crochet. அடுத்து வந்து third row பண்றதுக்கு மறந்து chain 2 1 2 நூலை திருப்பிக்கணும். நம்ம இங்க பாத்தீங்க எதுல நம்ம front post double crochet பண்ணுவோம். 4 front post double crochet. 1 2 3 4 அப்போ இங்க நம்ம back post double crochet. ஸோ வந்து back post double crochet பண்ணுவோம். One 2 3 4 அடுத்து 4 front post double crochet. அடுத்து 4 back post double crochet. இது மாதிரி ஆல்டர்னேட்டா 4 back post 4 front post double crochet 4 back post double crochet. அடுத்து லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். வந்து 4 back post double crochet பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்த லாஸ்ட் ஸ்டிச்சில் செயின் 2 பண்ணியிருக்கோம், அதில் 1/2 double crochet. இப்போ வந்து 3 ரோ ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து 4th ரோ பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து செயின் 2
சேம் அதே தான். இது ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல ஃப்ரண்ட் போஸ்ட் பண்ணும், பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷேவை பேக் போஸ்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஃப்ரண்ட் போஸ்ட், 1 2 4 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, 4 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட்டுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் பண்ணணும். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணும். நம்ம முன்னாடி செயின் 2 ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதுக்கு மேலே 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணும். வந்து ஃபிஃப்த் ரோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு செயின் 2 1 2 நூறு திருப்பிட்டு, இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். 4 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும் 4 ஸ்டிச்சில். 1 பேக் போஸ்ட், 2 3 4. அடுத்த 4 ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த 4 ஸ்டிச்சஸ் வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஃப்ரண்ட் போஸ்ட் எங்கே பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். எங்கெல்லாம் நம்ம பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். அடுத்த 4 ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணும். அதுக்கு அடுத்து 4 பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணும். அதுக்கு அடுத்து 4 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணும். ஸோ நான் இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டிச்சுக்கு முந்தின ஸ்டிச் வரைக்கும் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து நம்ம 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம். நம்ம முன்னாடி ரோவில் செயின் 2 பண்ணியிருப்போம்ல, அந்த ரோவில் அந்த ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம வந்து 1 ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணோம். அடுத்த ரோ செயின் 2. இது மாதிரி நம்ம ஒரு பேட்டர்னில் 3 ரோ பண்ணணும். நம்ம ஆல்டர்னேட்டாக பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு பேட்டர்னில் 3 ரோ பண்ணோம், அடுத்த பேட்டர்னில் 3 ரோ பண்ணணும். இப்படி ஆல்டர்னேட் பண்ணி பண்ணால் தான் நமக்கு பாஸ்கெட் வேவ் ஸ்டிச் வரும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அடுத்த பேக் போஸ்ட் சேம் நம்ம எந்த ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலே பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். இதில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோமோ அதில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். ஸோ 4 அந்த ஸ்டிச்சஸ் வந்து மாறும். இப்போ வந்து நான் 4 பேக் போஸ்ட் ஃபுல்லே பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் போஸ்ட் க்ரோஷே பண்ணணும். இது மாதிரி இந்த பேட்டர்ன் அது நம்ம போன ரோவில் பண்ண சேம் பேட்டர்ன் இன்னொரு 2 ரோ பண்ணணும். நான் வந்து 2 ரோ பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் 2 ரோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த பேட்டர்னில் பண்ணோம். இப்போ வந்து அடுத்த ரோ பண்ணுறதுக்கு செயின் 2. அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பேக் போஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பண்ணணும். 4 ஸ்டிச்சில் ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அடுத்த 4 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட் டபுள் க்ரோஷே, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக பண்ணணும்.
ஸோ ஒவ்வொரு 3 ரோவுக்கு அடுத்தும் அந்த பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம பண்ணுற இந்த பேட்டர்னில் இன்னும் ஒரு 2 ரோ கூட பண்ணணும். அப்படி ஆல்டர்னேட்டாக 3 ரோஸ்க்கு பண்ணிகிட்டே இருக்கோம். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதுதான் வந்து பாஸ்கெட் வீவ் ஸ்டிச். ஸோ இது வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக எவ்வளோ வேணாலும் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேபி பிளாங்கெட்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.